இதில் கேள்வியில் 3D அதாவது 39வது 3D தொகுப்பு மூலங்களிலும் அவற்றின் சேர்வைகளையும் பற்றிய பின்வரும் கூற்றுக்குள் எதுவை உண்மையானவை டி தொகுப்பு மூலங்கள். ஏன்னா சிஆர் வந்து NH3 6Br3 சரியான ஐயுபிஏசி பெயர் வந்து ஹெக்ஸோ ஹெக்ஸோ அமைன் ஹெக்ஸோ அமைன் குரோமியம் 3 ட்ரை புரோமைட் ஆகும். சரி, அப்போ இது என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே எங்களுக்கு இங்கே இருக்கிற உள்ளுக்குள்ள இணைப்பு தொகுதியை பார்த்தோம்னு சொன்னால் 6, அது சரி. ஹெக்ஸா அமைன் சரி, NH3 அமைன் சரி, CR3. அப்போ இது 3+, இது 3+ இருக்குது, 0. ஆகவே 3+, இது சரி. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கற்றையனுடைய சிக்கல எண். அடுத்தது பிஆர் வந்து என்ன புரோமைட், அது 3 புரோமைட் வராது. என்னென்னு சொன்னால் அது வலுவலை வந்து ஒன்று தான், -1 தான். ஆகவே இதில் புரோமைடுன்னு வரும். ஆகவே முதலாவது ஏ வந்து கூட்டு வந்து புள்ளியான கூட்டாக இருக்கும். ஏ வந்து புள்ளியான கூட்டு, அது நார்மலாக பேர் ஐபிசி பேர் எழுதுகிற அடிப்படையில் புள்ளியான கூட்டாக இருக்கும். டி தொகுப்பு உள்ள இலத்திரன் நிலையமைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஜட்டனுக்கு மிக தாழ்ந்த உருகு நிலை இருக்கும் என எதிர்பார்க்கலாம். இலத்திரன் நிலையமைப்பை கொண்டு சட்டனுக்கு வந்து ஒரு தாழ்ந்த உருகு நிலை என்று சொல்ற கூற்று அடிப்படையில் பார்ப்போம்னு சொன்னா இந்த கூற்று வந்து மிகவும் அவதானமாக நாங்கள் பார்க்க வேண்டிய கூற்று. காரணம் என்ன சொன்னால் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குது. எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்க, பி வந்து ஒரு தாழ்ந்த அதாவது உருகுநிலை என்ற அடிப்படையை ஒருக்கா நாங்கள் இதை பார்த்துருவோம். அப்போ ஈஸியாக இந்த டி தொகுப்பு மூலத்துக்குரிய உருகுநிலை அடிப்படையை ஒன்று பார்த்தோம்னா முக்கியம். டி தொகுப்பு மூலத்தில் உருகுநிலைகளில் நாங்கள் பார்க்குறது வந்து பியை பொறுத்தவரை அன்பேர்ட் டி எலக்ட்ரான்ஸ் முக்கியமான ஒன்று. சரிதானே? அன்பேர்ட் டி எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் நாங்கள் பார்க்கணும் உருகு நிலையை பொறுத்தவரை ஒன்று. ரெண்டாவது பாருங்க, அட்டாமிக் சைஸை பார்க்குறோம். சரியா? அடுத்து வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அதாவது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது மூன்றாவது காரணம் அது வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக இருக்குது, கிறிஸ்டல் கட்டமைப்பாக இருக்குதா என்று பார்க்கணும். நாலாவது வந்து மெட்டலிக் கொம்பவுண்டா இருக்கா அல்லது மெட்டலிக் பொண்ட் இருக்குதா என்று பார்க்கணும். இந்த அடிப்படையை பார்க்கும்போது பொதுவாக இங்க வந்து ஜட்டனை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க, ஜட்டனை தான் கேட்டிருக்காங்க. சட்டன்ல வந்து நோ அன்பேர்ட் எலெக்ஷன். இதுல வந்து என்ன, இதுல நோ இல்லை, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லை. சரியா? அப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து கூட இருக்கும் என்று சொன்னாதான் அதனுடைய தன்மையை பார்க்க மிகவும் உருகுநிலை வந்து கூட காட்டும். அப்ப இது வந்து அப்ப குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி. அடுத்தது ஒட்டோமிக் சைஸை பார்த்தோம்னா சைஸ் பெருசு, சைஸ் பெருக்க என்ன செய்யும், உருகுநிலை அமைப்பு வந்து குறையும். அப்போ உருகுநிலை வந்து குறையும். அப்போ உருகுநிலை வந்து இது குறையுது, இதுலேயும் உருகுநிலை வந்து குறையுது. ஓகே, கிறிஸ்டல் ஃபார்மாக இருக்குதா? இது கிறிஸ்டல் ஃபார்மாக இல்லை, ஆனால் சிம்பிள் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் என்ற ஒரு போர்ஷனுக்குள்ள ஒரு சிம்பிள் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஆகவே இதனுடைய உருகு நிலையம் வந்து குறைவாக இருக்கும். காரணம் என்ன, இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இது கூட இருக்கும், கூட இருக்கும். சரியானே? கூட இருக்கும். அப்போ இது வந்து குறைவாக இருக்குது. சரி, அடுத்தது மெட்டலிக் பொண்டா இருக்குதா? அப்போ வீக் மெட்டலிக் பொண்டா இருக்குது. மெட்டலிக் பொண்ட் பெருசாக இருக்குமெண்டா, மெட்டலிக் பொண்ட வலிமைத்தன்மை கூட இருக்குமெண்டா, இது ஒரு மெட்டலிக் பொண்ட் வந்து குறைவாக இருக்கு. ஆகவே இந்த பி கூற்று வந்து சரியான கூட்டாக இருக்கும் இந்த ஜட்டனை பொறுத்த வரையில. சரிதானே? பி கூற்று சரியான கூட்டாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் என்ன சொல்லிச்சுன்னா கூற்று சியை பார்ப்போம். டி அதாவது 3D தொகுப்பு மூலங்களிடையே சி மிக தாழ்ந்த உறுதியான ஒட்சியேற்ற நிலையை காட்டுகிறது. எஸ், அது வந்து தாழ்ந்த உருகுநிலை ஒட்சியேற்ற நிலையை காட்டுது. அது உண்மை. ஏனண்டா அதுல வந்து சி வந்து 2+ இருக்கு, +1 இருக்கு. இதை விட தாழ்ந்த உருகுநிலை இது வந்து டி தொகுப்பு மூலத்துல எந்த மூலகத்திலையும் இல்லை. டி பிளாக்ல வந்து எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. ஆகவே அந்த சி கூற்று வந்து எங்களுக்கு சரியான கூற்றாக இருக்குது. அடுத்து டியை பார்ப்போம். டி கூற்று சொல்லுது என்னன்னு சொல்லிச்சுன்னா
CR3 ஆனது CrO3 ஆனது நீர் NaOH கரைந்து Cr2O7 அயனை தருகிறது. இங்க இந்த Cr3- இருக்கும் ஒரு இதன்னு சொல்லி சொன்னா இந்த CrO3- இந்த கார ஊடகமாக இருந்தால் அந்த Cr3 வந்து கார ஊடகமாக இருந்தா இங்க வரும் CrO4 2- தான் மாறும். இப்ப CrO4 2- என்று மாறும். அப்ப இது வந்து OH- மீடியமாக இருக்கும். இதே இது CrO3- Cr3 ஒரு அமைப்பு இருந்தா Cr2O7 மாறும். இது அமில ஊடகமாக இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆகவே இதுக்கு வந்து CrO4 2- நிலைமைக்கு தான் இருக்கும் ஒழிய அங்க CrO3- மாறாது. ஆகவே D வந்து பிழையான கூற்று. ஆகவே எங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா B சரியா இருக்குது, Cயும் சரியா இருக்குது. ஆகவே விடை வந்து எங்களுக்கு இரண்டாவது விடையாக இருக்கும். இது வந்து இரண்டாவது விடையாக இருக்கும்.